சோசியல் மீடியால எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லாராலையுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த காங்கிரஸ் யாரோட தான் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான். திமுகவோட கூட்டணியா இல்ல தாவேகாவோட கூட்டணியா அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு. ராகுல் காந்தி இப்ப திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது என்ன முடிவு? தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்த்து திமுக வேணா பயப்படலாம், ஆனா நாங்களாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னது யாரு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மும்முனை போட்டியா இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுக இதுதான் இருந்துச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறமா இது 4 முனை போட்டியா மாறி இருக்கு. இதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் ஓப்பனா தெல்ல தெளிவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட நாங்க கூட்டணி வைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி காங்கிரசுமே இது சம்பந்தமா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எவ்வளவுதான் நாங்க அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் திரும்பவும் நாங்க போய் திமுகவோட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு தான் இருக்காங்க. நாஞ்சில் சம்பத் அவர்களோட ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா துப்புனா தொடச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் இப்ப இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன, துட்டு தான். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிதி அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது. திமுக அப்படி கிடையாது. 75 வருஷமா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பண்ணாத ஊழல் அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா அவங்க ஊழல் ஏகப்பட்டது பண்ணிருக்காங்க. அதனால அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. இப்ப காங்கிரஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தாவேகா பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகும். அது எல்லாத்தையும் மொத்தமா நம்ம தலையில கட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு, இதே நம்ம திமுக பக்கம் போனோம் அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலையுமே காங்கிரஸோட வேட்பாளர்களுக்கு இந்த தேர்தல் பிரச்சார செலவுகள் எல்லாத்தையுமே திமுக தான் பாத்துக்கிட்டாங்க. இதனால திமுகவோட தான் காங்கிரஸ் திரும்ப கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே எடுத்த ஒரு முடிவா இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களும் கனிமொழி அவர்களும் நேரடியா மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதனால இந்த கூட்டணியானது ரொம்பவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டெல்லியில இது சம்பந்தமாவுமே பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட தாவேகாவை பார்த்து பாஜக பயப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நிருபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏங்க தம்பி இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? திமுக வேணா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பயப்படலாம். ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நீங்களாம் டம்மி பாவா அப்படின்னு இருந்த எதிர்க்கட்சியான அதிமுக இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட கூட்டணியால திமுக ஒரு பக்கம் பயத்துல இருக்காங்க. ஆனா நாங்க தாவேகாவை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாங்க. அது மாதிரி கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு மேடையில பேசினாலும் சரி திமுகவையும் அதிமுகவையுமே தொடர்ந்து விமர்சனம் பண்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதுக்காக பாஜகவை பத்தி பேசவே மாட்டாரு? ஏன்னா கரூர்ல நடந்த துயர சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். 41 பேர் இறந்து போனாங்க. அதுக்காக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்கிறது யாரு? பாஜக. ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைக்காம இப்ப வரைக்குமே தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு டார்ச்சரை கொடுத்துட்டு இருக்குது யாரு? அதுவும் பாஜக. இப்படி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு எல்லா விதத்திலுமே பிரச்சனையா இருக்க பாஜகவை பத்தி ஏன் அவர் இது வரைக்குமே பேசவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டும் இல்ல, சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி அதுதான். ஏன்னா நீங்க பாஜகவை பார்த்து பயப்படுறீங்களா? உங்களுக்கு என்ன பயம்? நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, எதுக்காக பாஜகவை பத்தி மட்டும் பேசவே மாட்டீங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியுமாவே இருக்கு. இதுக்கு விஜய் அவர்கள் எப்பதான் பதில் சொல்ல போறாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தாவேகா கட்சியினால எங்களுக்கு எந்த பயமும் இல்ல, நாங்க அவங்க கூட கூட்டணி வைக்க போறதும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பத்தியும் தாவேகா தனிச்சு நின்னா ஜெயிப்பாங்களா, இத பத்தி உங்க கருத்து என்ன? அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதை பத்தியும் உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.